Multiplication and division of integers. ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சரும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 3 is equal to 15. அதே மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து டிவைட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 divided by 2 is equal to 5. ஒருவேளை ரெண்டு நெகட்டிவ் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது ரெண்டு நெகட்டிவ் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணாலோ அதோடைய ஆன்சரும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அல்லது ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு வெவ்வேறு சிம்பல் எடுத்து மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ பண்ணாலோ ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வரும். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி சிம்பல் இருக்கக்கூடிய ரெண்டு இன்டீஜர்ஸை மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே வேறு சிம்பல் இருக்கக்கூடிய ரெண்டு இன்டீஜர்ஸை எடுத்து மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டு சேம் அல்லது டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸை மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ பண்ணாலோ கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே மீதி இருக்கக்கூடிய ஹையர் வெர்ஷன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சு படிங்க, பிடிச்சி படிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கான்செப்டோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.